அன்பான இறைமக்களே, கோயில் உள்ள இருக்கிறத விட வெளியே 2 மடங்கு இருக்கிறீங்க. நான் பேசுறது கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்குமா? வெளியே கேட்குமா? பார்க்க முடியாது, என்ன பண்றது? உள்ள இருக்கிற உங்களாலேயே நான் பார்க்க முடியல, வெளியே எப்படி என்ன பார்க்க போறாங்க? பூசு முடிஞ்சு வருவான். இன்றைக்கு பாடுகள், துன்பங்கள், வலிகள் நம்ம பத்தி பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய வலி? என்ன உங்களுக்கு என்ன வலி? உங்களுக்கு என்ன வலி? எப்போ பிரசங்கம் முடிப்பான் அவ்வளவுதான். இன்னைக்கு வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் விளையாடுது. இன்னைக்கு கிரிக்கெட்டு, அதுக்கு போகணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாக்கியலட்சுமி இன்னைக்கு சாப்பாடு செய்ய போகுது, அது பிரச்சனை. பார்க்கறது இல்லையா? தேவமாதாவே சுடிதார் போட்டு மாதிரி இருக்கிறாயா? எல்லாருக்கும் சிஸ்டர்களுக்கு என்ன பிரச்சனைனா, எப்படி 8:30 அப்புறம் ஆட்டோ கிடைக்குமா நம்ம கான்வென்ட் போகிறதுக்கு? ஏமா இப்படி பக்கத்துலேருந்து உருட்டு விட்டாலே ஓடிடுவீங்கம்மா நீங்க. பறவைகளிலே ரொம்ப நாள் வாழக்கூடிய பறவை என்ன தெரியுமாடா உனக்கு? அவன் காக்கான்றான், என்னை பார்த்துட்டு சொல்கிறான் காக்கான்னு சொல்கிறான். சொல்லிட்டு போட்டு இருக்கு, விடுங்க, என்ன இருக்கிறதுல போய் என்ன இருக்கு, அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. கழுகு ஒரு 23, 25 வருடங்கள் வாழும். மற்ற பறவைகள் அவ்வளோ நாள் வாழாது. சரிங்களா? மூப்பின் காரணமாக இறந்துடும். ஆனால் கழுகு அவ்வளோ வருஷம் வாழும். வளர்ந்த நல்ல ஒரு கழுகு ஒரு முழு ஆட்டை கூட அப்படியே பற்றி பிடித்து கொண்டு மலையின் உச்சிக்கு சென்று கிழித்து உண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றலையும் பலத்தையும் கொண்டது. அதனாலதான் அழகா சொல்லுவாரு எஸ்ஐயா இறைவாக்கினர். வாசியும் பார்க்கலாம், 40-31 வாசியும் பார்க்கலாம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் இளம் கழுகுகளை போல, வயசான என்ன போல இல்லம்மா, கழுகுகளை போல இறக்கைகளை விரித்து உயிரை பறப்பார்கள், ஓடுவார்கள், நடப்பார்கள், அவர்கள் சோர்வடைய மாட்டார். கழுகுனுடைய பலம் அது விரிந்த சிறகு, நல்ல விரிந்த சிறகு, அதனுடைய பலமான அலகு, அதனுடைய கூர்மையான நகங்கள், எல்லாத்தோடைய பவர்ஃபுல்லான ஐசைட். 2 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும். ஆனா கடல்ல ஊர்ந்து போகின்ற கடல் பாம்பு எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு தெரியும். தப்பான இடத்துல பிடிச்சா என்ன ஆயிடும்? வளைச்சு போட்டுரும். வளைச்சு பாம்பு, கடல் பாம்பு விஷம், உங்களுக்கு தெரியும். கரெக்டான இடத்துல அது என்ன வேகத்துல போகுது, நான் என்ன வேகத்துல போறோம், நான் எந்த நேரத்துல பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும், கழுகு தெரியும். கடவுள் அவ்வளவு ஒரு பலத்தையும் சக்தியையும் கழுகுக்கு தந்திருக்கிறார். ஆனா வேர் அண்ட் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் அண்ட் டேர்னா நம்ம வளர என்னாவும் எல்லாருக்கும் தேய்மானம். எனக்கு முட்டி தேய்மானம், உள்ள ஒரு இது போட்டு தான் நின்றுக்கிறேன், நிற்க முடியல. அதான் யோசிச்சு அந்த நேரே போன முறை வரும்போது இளைஞனாக வந்தேன், இப்பொழுது ஆண்டவரே எனக்கு வந்து முட்டி தேய்மானத்தை குத்துட்டு ஆண்டவரே வலிக்குது. எல்லாருக்கும் தேய்மானம், கழுகுக்கும் தேய்மானம். மூக்கு வளைந்து விடும், மூக்கு வளைஞ்சிட்டோம், அதனால் இரையை கிழித்து உண்ண முடியாது. அதன் நகங்கள் கூர்மை மழுங்கி போய் தளர்ந்து விடும். அதனால் ஓடுகின்ற விலங்குகளை பிடித்து பற்றி தூக்க முடியாது. அதனுடைய சிறகுகள் எல்லாம் அதிக வளர்ந்து பாரமாயிடும். அதனால் வேகமாக பறக்க முடியாது. ஆங்கிலத்தில் கழுகு பறப்பதை சோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைடிங் சொல்லுவாங்க. கிளைடிங்னா இப்படி, சோரிங்னாக்கா புயலுக்கு பயப்படாத ஒரே பறவை கழுகு மட்டும்தான். அப்படியே அந்த புயல் வருகின்ற அந்த சக்தியை வைத்துக்கொண்டு எதிரே பறக்கும். அதனால் கொஞ்சம் பறக்க முடியாது, ஏன்னா நிறைய ஆயிடுச்சு. கழுகு ஒரு முடிவு எடுக்கணும், செத்து போயிடணும். போராட முடியாமல், இறை கிடைக்காமல் செத்து போயிடணும், அல்லது வலியை அனுபவிக்க வேண்டும்.
கொஞ்சம் நஞ்சமல்ல, 150 நாட்கள் வலியையும் வேதனையையும் பசியையும் தாகத்தையும் வெயிலின் கொடுமையும் உக்கிரத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஆனா கழுகுனுடைய உள்ளுணர்வு ரெண்டாவது சாய்ஸ் தான். ரெண்டாவது சாய்ஸ் தான் என்ன? 150 நாட்கள் வலி வேதனை நிறைந்த நாட்கள். முதல்ல கழுகு என்ன பண்ணுமா? தனியான பாறை உள்ள இடத்திற்கு தன்னுடைய அலகை முதல்ல பாறையில மோதி அடித்து 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 பீத்து எரிந்து விடும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? வலிக்கும், ரத்த இழப்பு, வலி, பசி, வெயில், தாகம், தனிமை அப்படியே உணர். புதிய அலகு வளர ஆரம்பிக்கும். அடுத்தது நகங்கள். பாறையின் சொரசொரப்பான பகுதியில் பிராண்டி நகங்களை உதித்து விடும். மீண்டும் ஒரு காத்திருப்பு, அதே வலி, அதே பசி, அதே வேதனை அப்படியே இருக்கும். புதிய நகங்கள் முகிழ்க்க ஆரம்பிக்கும். பலமான அழகு, புதிய நகங்கள். லாஸ்ட் அப்புறம் இருக்குது, அப்படியே பீத்து எரிந்து விட்டு மொட்டை கழுகு அப்படியே உக்காந்து திரும்ப ஒரு 50 நாட்கள் காத்திருப்பு. அதே வலி, அதே வேதனை, அதே பசி. 150 நாட்களுக்கு பிறகு பலமான அழகு, கூர்மையான நகங்கள், லேசான சிறகுகள். கழுகு பறக ஆரம்பிக்கும். 12 வருஷம் எக்ஸ்ட்ரா லைஃப். 12 வருஷம் எக்ஸ்ட்ரா. அதுக்கு கழுகு என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? இவ்வளோ வலிய அனுபவிச்சுதான் ஆகணும். இவ்வளவு வலியை அனுபவிச்சுதான் ஆகணும். இனப்பெருக்க காலத்துல ஆண் கழுகு பெண் கழுகு கிட்ட போகும். உடனே இனப்பெருக்கத்திற்கு அனுமதிக்காது பெண் கழுகு. ஆண் கழுகு நல்லா ஓட விடும். டெஸ்ட் வைக்கும். என்ன டெஸ்ட் வைக்கும்? டெஸ்ட் நீங்களாம் வைக்கிறீங்களா? யாருன்னா ஐ லவ் யூ சொல்ல வந்தீங்கன்னாக்கா முதல்ல உடனே ஓகே சொல்லிடுவீங்களா? முதல்ல என்ன பண்ணிருக்கான்? பாக்கெட்ல பர்ஸ் கனமா இருக்குதா, மூஞ்சி எந்த மாரி டம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, தலை சொட்டையா இருந்தா கூட பரவாயில்ல, முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பர்ஸ் கனமா இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? 4 வீலர் இருக்கணும். 2 வீலர் இருந்தா இப்ப பத்தாது. என்ன இருக்கணும்? 4 வீலர் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? குறைந்தபட்சம் 2 அடுக்கு வீடாவது சொந்த வீடா இருக்கணும். அப்படி இருந்தா தான் பெண்கள் என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, உன்னை லவ்ஸ் பண்றேன் அப்படி இருந்தா தான் லவ்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களை மாரிலாம் இல்லை. அது கண்மூடித்தனமான காதல்லாம் இல்லை. அதே மாரிதான் கழுகு கூட. பெண் கழுகு உடனே ஓகே சொல்லாது. அலைய வைக்க என்ன பண்ணுமா? குச்சி ஒன்ன தூக்கின்னு மேல தூக்கிட்டு போயிட்டு டப்புன்னு போடும். அந்த குச்சி கீழே விழுறதுக்கு முன்னாடி போய் அதாவது யார் பிடிக்கணும்? யார் பிடிக்கணும்? ஆண் கழுகு பிடிச்சு வந்து திருப்பி நிற்கணும். திரும்ப இன்னும் மேல தூரம் போயிட்டு அந்த குச்சி கீழே போடும். என்ன சொல்லுவாங்க? நம்ம குச்சின்றதை விட இது பிக்ஸ் கீழே போடும். கீழே விழுந்துருது. அது கீழே விழுறதுக்கு முன்னாடி அந்த ஆண் கழுகு வேகமா போயிட்டு பட்டன் பிடிக்க ஒரு 20 முறை 30 முறை அதுக்கு மனசு சரியாகிற வரைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருக்கும் அந்த பெண் கழுகு. ஆண் கழுகும் சளைக்காமல் மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செய்யும். கடைசியில ஓகேடா, நீ நம்மளுக்கு ஏத்த ஆள், ஓகே, என்ன பிறக்கும், ஓகே. ஆண் கழுகும் பெண் கழுகும் ஒரு மலையில ஒரு மரத்துல அல்லது மலையின் உச்சில கூடு அமைப்பாங்க. பண்ணி கூட்டி போற மாதிரி 12 குட்டி 20 குட்டி எல்லாம் போடுற முயல் குட்டி போடுற 2 முட்டை 1 முட்டை அவ்வளவுதான். அதிகபட்சம் அவ்வளவுதான். சரிங்களா? கழுகு அவ்வளவுதான் போகும். கழுகுனுடைய கூட்டு பார்த்துருக்கீங்களா? கூடு பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தோம். அதனால கழுகு கூட்டை பார்த்துருக்கேன். விளையாடி இருக்கு கழுகு குச்சிகளில் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளகிற பகுதி வெதுவெதுப்பான பொருட்களாக இருக்கும். பூக்கள், சருகுகள் அப்படி அப்படியே உள்ள இருக்கும். 2வது அடுக்கு சுள்ளிகளால் இருக்கும். கொஞ்சம் உடலை குத்துகின்ற குச்சி அதனால பின்னப்பட்டிருக்கும். 3வது அடுக்கு ரொம்ப மோசம். 3வது அடுக்கு
முள்ளு. 3 அடுக்கு. ரைட், முட்டை போட்டாச்சு. ஆண் கழுகும் பெண் கழுகும் மாறி மாறி அடை காப்பார்கள். குஞ்சு பொரிச்சாச்சு. 1 வாரம், 1.5 வாரம், 2 வாரம் ஆண் கழுகு ஓடி போய் இரையை கொண்டு வந்து தாய் கழுகுக்கும் குஞ்சுகளுக்கும் ஊட்டும். குஞ்சுகள் வரை ஜாலியா இருப்பாங்க. ஏன்? கதகதப்பா இருக்குல்ல, அந்த இதெல்லாம் கதகதப்பா அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. 1 மாசம் ஆன உடனே இந்த அம்மா கழுகு என்ன பண்ணும், கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம என்ன பண்ணும், அந்த அந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுத்தி இருக்கிற அந்த அந்த வெது வெதுப்பான பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூக்களுடைய இதழ்கள், கரும்பு பூக்களுடைய இது எல்லாமே என்ன பண்ணும், எடுத்து என்ன பண்ணோம், குச்சிகள் சுள்ளிகள் அந்த கழுகு குஞ்சுகளுடைய மென்மையான தோலை பதம் பார்க்கும். அதனால சும்மா இருக்க முடியாது. குத்தனா என்ன ஆகும், பெறலும் 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 பெறலும். அப்படியே ஒரு 1.5 வாரம் அப்படியே போகும். ஒரு 1.5 மாசம் கழிச்ச உடனே தாய் கழுகு என்ன பண்ணும், அந்த குச்சிகளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு, என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன பண்ணும், முள்ளு ஜாலியா இருக்குமா, குத்துறா ராஜா குத்துட்ட, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். டாக்டர் ஊசி எடுக்கும் போது டாக்டர் நீங்க எல்லாரும் அப்படிதானம்மா, உனக்கு குத்தவே இல்லடா. முட்கள் குத்த ஆரம்பிக்கும் கழுகு குஞ்சுகளுடைய மென்மையான தோல் பாகத்தை. என்ன பண்ணும், உட்காந்து இருக்குமா கழுகு குஞ்சு, உட்காந்து இருக்குமா, என்ன பண்ணும், எகிரி குதிக்கும். எகிரி குதிக்கும். எகிரி குச்சி கீழே வந்தா என்ன ஆயிடுமா, செத்துடும். அது கீழே விழுறதுக்கு முன்னாடி அதை பிடிக்க வேண்டிய வேலை யார்கிட்ட, அம்மா கழுகா அப்பா கழுகு. அதுக்கு தான் டெஸ்ட் வச்சுச்சு, ஞாபகம் இருக்குதா, என்ன டெஸ்ட் வச்சுச்சு, குச்சி பிடிக்கிற வேலை என்னத்துக்கு எதுக்கு வச்சுச்சு, இதுக்கு தான் வச்சுச்சு. புரிஞ்சுங்களா, குச்சி பிடிக்கிற வேலை என்னத்துக்கு வச்சுச்சு, இதுக்கு தான். இந்த குஞ்சு அப்படி கீழே கத்தின்னு கீழே அப்படி போய் விழுறதுக்கு முன்னாடி போய் அப்பா கழுகு பிடிச்சி என்ன பண்ணோம், மீண்டும் கூட்டிலே போடும். இப்படியே திரும்ப 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 நடக்கும் பொழுது குஞ்சுகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், பறக்க ஆரம்பிச்சு. பாருங்க, குஞ்சு எப்படி பறக்க ஆரம்பிக்குது, வலியின் வழியாகத்தான். சரியா, குத்தல்கள் வழியாகத்தான். முள்ளு குத்த ஆரம்பிச்ச உடனே தான் குஞ்சு எகிரி குதிக்குது. எகிரி குதிச்ச அந்த கழுகி குஞ்சை தந்தை கழுகு மீண்டும் போடுது. இப்படியே நடக்கும் பொழுது பறக்க ஆரம்பித்து விடுகிறது கழுகு குஞ்சு. மக்களே, வாழ்க்கையில வலிகள், வேதனைகள், நோய்கள், தேய்மானங்கள் சகஜம். ஒரு 3 வகையான வலி சொல்றேன். 3 வகையான வலி எல்லாருக்கும் வரும். மார்ட்டின் சாமியார் கூட வருது. இப்ப அவர் நடிச்சுனுக்கிறாரு, சின்ன பையன் நடிச்சுக்காம, சின்ன பையன் தான் இல்ல, சாமியார் 4 வருஷமா இருக்குங்களா உங்க சாமியார்? ஒரே வருஷம் தானே, 19 வருஷம் ஓடி போச்சு. முதல் துன்பம் உடல் சார்ந்த துன்பம். உடல் சார்ந்த துன்பம்னா ஒரு மூட்டு வலி, சரியா, ஒரு கழுத்து வலி. சில பேருக்கு பொண்டாட்டியை பார்த்தா ஒரு வலி வரும். என்ன வலி, என்ன வலி, தலையை பிடிச்சின்னு ஒருத்தர் உக்காணுந்தானா, மனைவி காட்டுங்க காட்டு தலையில போட்டு தேய் தேய் தேய்ன்னு தேய்ச்சான். தேய்ச்சிக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டான், ஏங்க நான் இப்போ இருக்கிறேன், தலைவலி வந்தாக்கா தைலம் தேய்ச்சி விட்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கண்ணே? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வராதுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்றது, வச்சுக்கவும் முடியல, ஓட்டவும் முடியல, வச்சுன்னு ஓட்டினே போவோம். பல பேருடைய ஆண்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டேன் நான், கேட்ச் பண்ணிட்டேன். மக்களே, உடல் சார்ந்த துன்பம் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும்.
பிசிக்கல் சஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் சஃபரிங். சைக்கலாஜிக்கல் சஃபரிங்னா நம்ம உள்ளம் சார்ந்த துன்பம், ஒரு துரோகம். ஆண்டவருக்கு அடி உதைகளை விட காட்டி கொடுத்து விட்டானே, என்னோடு இருந்த என்னுடைய சீடர்கள் என்னை நிராதரவாக விட்டு விட்டு ஓடி விட்டார்களே என்ற அந்த வலிதான் அதிகமாகிறது. ஒரு காட்டி கொடுத்தல், ஒரு துரோகம், ஒரு பச்சை துரோகம், அல்லது ஒரு சுடுசொல், ஒரு சுடுசொல், அல்லது பணம் இல்லாதால நம்மளை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாக பார்ப்பது, நம்மை புறக்கணிப்பது. அந்த புறக்கணிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ நீங்க வரீங்க, உங்கள்ட்ட பணம் இல்லை, சாமியார் என்னம்மா வேணா, என்னம்மா இதே தலைவலியா, என்ன வேணும், ஆனா டொனேஷன் கொடுக்கறதுக்கு அப்படி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு கோல்டு ஃப்ரோயிங் போட்ட கண்ணாடியோட ஒருத்தர் வந்துட்டு அப்படி வண்டி அப்படி இறங்கணுன்னே, வாங்க உட்காருங்க உட்காருங்க, அம்மா டீ சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா? இது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு புறக்கணிப்பு, வலி வலி, ஆற முடியாத ரணமாக, கொத்துக்கின்ற ரணமாக மனசுல உள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல் மனசுல கழறு கொண்டே இருக்கும் நெருப்பாக. இதை கூட தாண்டி விடலாம், தாண்டி போயிடலாம். மூன்றாவது வழி ஒன்று இருக்கிறது, ரொம்ப மோசமான வழி, ஆன்மீக வாழ்வில் வருகின்ற வலி, அவநம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் சொல்றது. அன்னை தெரேசாவுக்கு வந்துச்சு, சிலுவை அருளப்பர், அவில தெரேசம்மா, இது போன பெரிய பெரிய புனிதர்களுக்கெல்லாம் வந்தது ஸ்பிரிச்சுவல் சஃபரிங், ஆன்மீக வெறுமை. இயேசுக்கே வந்துச்சு. கடைசியில் இயேசு சிலுவையில் என்ன பாடுறாரு, என்ன பாட்டு பாடுறாரு? அவர் எங்கேயா பாட்டு பாடுறாரு? சங்கீதத்தை பாடுறாரு. திருப்பாடல் 22 வாசியும் பார்க்கலாம். என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னதான் நம்பி இருந்தேன், நான் உன்னை மட்டும் நம்பி இருந்தேன். ஒவ்வொரு நாளும் கொடமாக்கத்துல மாதா பூச முடிஞ்சு மாதா கிட்ட போய் கைகளை விரிச்சு அப்படியே கெஞ்சுவேன். நான் இந்த வலியை கொஞ்சம் குறையுமா, 45 வயசு தான் இருக்குது, இன்னும் நாட்கள் போகணும், தெரியல. மாதா மௌனமா இருக்காங்க. சிலருக்கு ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலியா இருக்கும், ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர். அதான் வேதனையின் உச்சக்கட்டா. நீதான் போ உலகுக்கு அனுப்பி வச்ச, ஆனா நீயே என்னை கைவிட்டுட்டியே. 3 வகையான வரிகள் பெரியவங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க, எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு சில நாட்கள்ல நம்பிக்கையே இல்லாம இருந்திருப்பீங்க. ஜபமாலையை பிடிச்சு பிடிச்சு வேண்டின கை ஒரு நேரத்துல சோதனைகளை பார்த்து 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 வெறுப்பாகி ஜபமாலையை பீத்தெறிந்த கைகள் கூட இங்க இருக்கலாம். என்னுடைய கைகள், நான் ஒத்துக்கிறேன். ஜபமாலை பிச்சு எறிஞ்ச வெறுப்பாய் நான் தினமும் வேண்டி இன்னும் வந்து தூக்கி போட்ட நாட்கள் உண்டு, தூக்கி போட்ட நாட்கள் உண்டு. தலையணை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது நாட்கள் உண்டு. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வலி வந்திருக்கும், எல்லாருக்கும் வந்திருக்கும். நான் சொல்ல போகிற இந்த கருத்துக்களை மட்டும் நீங்க மனசுல ஆழமா ஏற்றிக்கொள்ளுங்கள். முதல் கருத்தாக நான் சொல்வது தூய்மை. என்னதுமா? தூய்மை. சில நேரத்தில் ஆண்டவர் சில வலிகளை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்மை பக்குவப்படுத்த, நம்ம பக்குவப்படுத்த. பிஷப் ஹவுஸ்ல செக்யூரிட்டியா வேலையா செஞ்சேன். சாரி, செக்யூரிட்டி இல்லை, என்னது, செக்ரட்டரி. பிஷப் ஹவுஸ்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அப்ப காலையில மின்னஞ்சல்களை பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்துச்சு, நல்லா நகை கடை போல வந்துச்சு. நல்லா ஒரு 4 சென்டிமீட்டருக்கு கோட்டிங் அடிச்சிருக்கும் பொழுது அடி அடின்னு அடிச்சு நின்றுச்சு. பெரிய புடவை. அது வரும்போதே என் மனசுல ஒரு பட்சி சொல்லிடுச்சு, மரியண்டனே அலர்ட் ஆயிடுறா. வந்த உடனே என்ன அது வரைக்கும் நல்லா தான் நடந்துன்னு வந்துச்சு.
என்னை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு போட்டு என்ன அழுவுறேன். அழுதுச்சு. நான் நினச்சேன், அம்மா தாயே, அம்மாடி ஏன் இப்படி அழுவுற? பார்க்குற என்ன சொல்லுவாங்க, ஒரு அழகான பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு உட்காந்துக்கிறான் கரிமூஞ்சி பையன், சாமியார் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நீயோ அழகா இருக்கிற, இங்க அழகு கொட்டி கிடக்குது. இங்க என்கிட்ட வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்து அழுவுறியே, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? பிஷப்பை பார்க்கணும். ஏம்மா பிஷப்புக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் பார்க்க முடியாதுமா, சாமி அப்பானா பார்க்கலாம். நீ பங்கு சாமி லெட்டரே வாங்கிட்டு வரல, அது நான் திடீர்னு வந்து என்ன பாரு சொல்லு. அது சொல்ல வந்த விஷயம் ரெண்டே விஷயம் தான்மா, அதிகபட்சம் இல்லை. சொல்ல வந்தது என்னன்னாக்கா, நான் சாவ போகிறேன், என் வீட்டுக்காரர் என் மேலே சந்தேகப்படுறேன். என்னது வீட்டுக்காரர் என் மேலே சந்தேகப்படுறாரு, நான் சாவ. இதை சொல்கிறதுக்குள்ளேட்டும் 2 வார்த்தை முடிக்கிறதுக்கு மட்டும் 12 அலைபேசி அழைப்புகள். சாமியார் கொடுக்க அப்புறம் பேசுறேன் வச்சு முடிச்சுட்டு நான் சாவ போறான். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தாக்கா 12 அலைபேசி அழைப்புகள். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அவன் சொல்ல வந்த கருத்து இதுதான். நான் சாவ போறேன், எங்க வீட்டுக்கார மேல நான் சந்தேகப்படுறேன். எனக்கு சமகம் வந்துச்சு. பொறுத்தது போதும் பாலகுமாரா, பொங்கி எழுடா அப்படின்னு சேச்சிட்டேன். எழுதுமா, நானே உன்னை கல்யாணம் கட்டினாலும் உன் மேல சந்தேகப்படும். இந்த அலைபேசி அழைப்புகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க. என்னதுப்பா என்ன பண்ண, என்னத்தை குறைச்சிக்க? தேவையில்லாத அலைபேசி அழைப்புகளை குறைச்சிக்க, எல்லாம் சரியாயிடும் போ. பிஷப் ஹவுஸில் 2, 3, 4 வருஷம் இருந்தேன். முடிச்சுட்டு காகிதப்பட்டறை வாணிமடி பக்கம் ஒரு சின்ன கெபியை மந்திரிக்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி போய் பஸ்ஸில் இறங்கி அப்படி போயிட்டு எல்லாத்தையும் நானும் பவுடர் அடிச்சுட்டு அப்படி போயிட்டு கெபிக்கிட்ட போகிறேன். அதே நகைக்கடை, அதே புடவை. ஆனால் அன்னைக்கு ஒன்று மிஸ்ஸிங்க, அழுகு கோட்டிங்க அது 4 மடங்காக போயிடுச்சு. அது வேற என்ன பண்ணுறது, அழுக மிஸ்ஸிங். வாயெல்லாம் பல்லுச்சு, வாயெல்லாம் பல்லுதான் இருக்குது, முகத்துல எல்லாம் பல்லு. ஃபாதர் என்ன ஞாபகம் இருக்குதா ஃபாதர்? ராசாத்தி உன்னை மறப்புனா நான் என்ன கேள்வி கேட்ட, உன்னை மறப்புனா நான் சந்தோஷமா இருக்கேன் ஃபாதர். எப்படி இருக்கேன் ஃபாதர்? ஃபாதர் பாருங்க, பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கிறேன், நிறைய கால்ஸ்லாம் வர்றதில்லை. எங்க கணவர் என் மேல எப்படி இருக்கிறாரு? ரொம்ப பாசமா இருக்காரு. எப்படி இருக்கிறாரு? ரொம்ப பாசமாகிறாரு. 2 குழந்தைங்க. என்ன குழந்தைங்க? போடா எஸ்கேப் ஆயிட்டா மாதிரின்ற நீ பாருங்க. அந்த அம்மாவுக்கு வந்தது என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சந்தேகப்பட்டார் வீட்டுக்கார். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? சந்தேகப்பட்டார். அதுக்கு காரணம் என்ன? அலைபேசி அழைப்புகள், தேவையற்ற அலைபேசி அழைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சமா 10 பேர் தான். எங்கள் வீட்டில் கொஞ்சமா 10 பேர் தான். எங்க தெரிஞ்ச பாப்பா, அவளுக்கு வந்து அடிக்கடி வயிற்று வலி தான். கைனகாலஜிஸ்ட் கூப்பிட்டு போனேன். அடி பார்த்து செக் பண்ணி வயிற்று அழுத்தி பார்த்துட்டு, அடி வயிற்று அழுத்தி பார்த்துட்டு ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. ஏய் நீ நர்ஸ் தானே, நர்ஸாக தானே வேலை செய்கிற அப்படின்னு அவளை தூக்கி வாரி போயிடுச்சு. அவன் நர்ஸ் தான். அவன் ஆமாம் இன்னும் நர்ஸ் தான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? தெரியுது உன் கண்ணையும் வயிற்றையும் பார்க்கும்பொழுது. நைட் டியூட்டி போயிட்டு என்ன பண்ணுவேன்? தூங்கிடுவேன். காலை சாப்பாடு சாப்பிட மாட்டேன். 2 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இப்படியே பண்ணிட்டு அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? காலை சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. டோன்ட் ஸ்கிப் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் பெரும்பாலான தாய்மார்கள் என்ன பண்ணுவீங்க? காலை சாப்பாடு எங்கேயா நேரங்குது, இன்னும் பெருசா செஞ்சிடறீங்க. வடை, பாயாசம், உளுத்த வடை, உளுராத வடை, ஓட்ட வடை,
எல்லாமே பண்றீங்க. அதிகபட்சம் என்ன பண்றீங்க? என்ன ஒரு டைகர் ரைஸ்னா என்னம்மா? புளி சாதம். ஒரு லெமன் ரைஸ், என்ன ரைஸ்? இதுக்கு போயின்னு பறந்தும் போறோம். அப்படியே பறகுறது, ஓடுறது, வர்றது, குழந்தைய பூச்சி அப்பன மாதிரியே இது பாருங்க. அப்படி டமால் டமால் 2 அடி அவனை அடிச்சு கொஞ்சம் சீக்கிரமா ஏந்திரிக்கணும். 8 மணிக்கு ஏஞ்சா என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரே ஒரு சாப்பாடு எல்லாம் நீ சொல்றது தெரியுது. ஒரு நாள் நீ சாப்பாடு செஞ்சு பாரு, தெரியும். நான் தோசை சுட்டா என் முகம் மாரி வருதுமா, நான் என்னமா பண்றது? சுத்தறிவைக்கு தெரியும், நல்லா தெரியும். காலை சாப்பாடு பெரும்பாலான தாய்மார்கள் சாப்பிட்றதில்ல. 11 மணிக்கு தான் இங்க இருந்து நைட்டி ஒன்று பெருசா ஒன்று மாட்டின, ஏக்கா நாஸ்தா ஆயிடுச்சா? இந்த பெங்களூர் தமிழ் தெரியல, துணி கஷ்டீங்களா, நாஸ்தா ஆயிடுச்சா, ஆமாங்களா? சோ என்ன வலி? அல்சர். என்ன காரணம்? காலைல சாப்பிடாம இருக்கு. சில பேருக்கு கல்லீரல் கொஞ்சம் கல்லா மாறிட்டு இருக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு 12 மணிக்கு ஒரு கடை ஓபன் பண்ணுவாங்க, விளம்பரம் இருக்காது அதுக்கு. அந்த 12 மணி கடைக்கு என்ன விளம்பரம் வைக்கிறாங்க? அப்படியே பட்ட இதே கடைக்கு என்ன பண்ண விளம்பரம் வைக்கிறாங்க. ஆனா அந்த 12 மணிக்கு ஓபன் பண்ற கடைக்கு விளம்பரம் இல்லை. ஆனா கல்லா கட்டுதாங்க, கல்லா கட்டுது. அதுமாரி கடைக்கு போறவங்களுக்கு என்ன ஆகும்? கல்லு கொஞ்சம் கொஞ்சம் கல்லாயிடும். சில பேர் ஏன் வண்டி விடுறது, கொஞ்சம் என்ன விடுறது? புகை வண்டி விடுறது. என்ன வண்டி தெரியாது? புகை வண்டிமா. அது அடிச்சு பழகும் பொழுது சார். அதனால தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், ஈவினிங்ல ஃபுல்லானாலும் புருஷன். ஈவினிங்ல ஒரு சில பேர் இருக்கிறீங்க, ஏங்க போயிட்டு வரும்போது எனக்கும் கொஞ்சம் புடிச்சுன்னு வந்துருங்க. அதுமாரி யாரா இருக்கீங்களா? ஏம்மா அதுமாரிலாம் யாரும் இல்லை சாமி. ஏன் சாமி இப்படி ஒம்புக்கு இழுக்கிறீங்க? வந்து வலிகள் வருகிறது, அதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வார்த்தை. எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வார்த்தை. அப்படி உங்களை கொஞ்சம் ஜாலியாக வச்சுட்டு நம்ம அழகான வார்த்தை, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தன் பிள்ளைகளால் நடத்துகிறார். தந்தை கண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? கேட்கிறார் எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் கேட்கிறார். திருத்தப்படுவதற்காக, பக்குவப்படுவதற்காக வர துன்பத்தை தாங்கிக்கீங்க. 10வது வார்த்தை, அதான் எனக்கு வேண்டிய வார்த்தை. அதே வார்த்தை அதே. மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நல்லதாக தோன்றினவத்தை சிறிது காலம் தண்டித்து திருத்தினார். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில், என்னதுமா, நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டிக்கிறார். என்ன, எதற்காக நம்மை தண்டித்து திருத்துகிறார்? அவருடைய தூய்மையில் தண்டித்து திருத்துகிறார். திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் ஆசிரியர் அருளப்பர் கேட்கிறார், யார் இவர்கள்? 1,44,000 பேர் யார் இவர்கள் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க? இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்த்து தங்கள் மேலாடையை தூய்மைப்படுத்திக் கொண்டு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்த்துனா வேதனை அனுபவித்து, வேத கலாபனை அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேத கலாபனையில் தங்களை ஈடுபடுத்தி வேதனை வருவத்தி கொண்டு தூய்மைப்பட்டவர்கள். முதல் கருத்தாக உங்களுக்கு நான் சொல்வது தூய்மை. ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுக்கிறார்னா ஏதோ சொல்ல ஆசைப்படுகிறார்.
ஏதோ சொல்ல ஆசைப்படுகிறார், ஏதோ சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறார். வயிறு வலி வருகிறதா, காலை சாப்பாடு சாப்பிட, வீட்டில் பிரச்சனை அதிகமாக வருதா, தகப்பன் பிள்ளைகளோடு நேரத்தை செலவு பண்ணு, நேரத்தை செலவு பண்ணு, பிசினஸ் அலையாத, மகன் மனைவியோடு பிள்ளைகளோடு நேரத்தை செலவு பண்ணு. கொஞ்சம் கால் வலி முட்டி வலி ஏற்படுதா, கொஞ்சம் பால் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்க, கால்சியம் இல்லை உனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது. கடவுள் தருகின்ற ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. பாருங்க, திருப்பாடல் 119:71 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. யாருன்னா சொல்லுவீங்களா, எனக்கு துன்பம் விளைந்தது எனது நல்லதா, எனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? எடுக்க தான் சொல்லுவீங்க. ஆனா தாவீது சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு துன்பம் வந்தது என் நலனுக்காகவே. பாருங்க, எனக்கு நான் துக்கப்பட்ட, துயரப்பட்ட, கஷ்டப்பட்ட, கண்ணீர் விட்ட, இவ்வளோ பட்டு திருந்தலையா பாஸ் நீங்க? அதனால் உன் வழிமுறைகளை கற்றுக்கொண்டேன். பாருங்களேன், எதனால் வழிமுறை, எதன் வழியாக வழிமுறைகளை கற்றுக்கொண்டேன்? துன்பங்களின் வழியாக கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். எபிரேயத்தில் தான் வருது, எந்த வார்த்தை மறந்துட்டேன். துன்பங்களின் வழியாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆண்டவர் நமக்கு துன்பங்களை தருவது, பாடுகளை தருவது, வலிகளை தருவது, பிரச்சனைகளை தருவது நம்மை தூய்மைப்படுத்த. பள்ளிக்கூடத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கூலுக்கும் வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் ஸ்கூல்? எப்பவுமே படிச்சுட்டு இருக்கிறதா? அம்மா டீச்சர் அம்மா நீ ஆமா கரெக்டாக தான் தெரியுது. அப்படி இல்லை. ஸ்கூல்ல பாடங்களை நடத்தி டெஸ்ட் வைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில் அப்படி இல்லை, டெஸ்ட் வச்சு தான் பாடம். புரியுதாம்மா? புரியுதா? புரியுதுன்னு சொல்லு. புரியுதா? ஸ்கூல்ல பாடத்தினுடைய டீச்சர் நடத்திட்டு, ரைட் ப்ளீஸ் டேக் பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் ஐம் கோயிங் டு கண்டக்ட் a டெஸ்ட் அப்படின்ட்டு டெஸ்ட் வைப்பாங்க. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லை. முதல்ல உத உனக்கு போன, முதல்ல அடி, அப்புறம் தான் உனக்கு ஓஹோ இப்படி செய்யக்கூடாது உனக்கு, அப்புறம் தான் பாடு. தூய்மை, ஐயோ ஒண்ணுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பரவாயில்ல விடு. இது தியானம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். சரிங்களா? தூங்கிடக்கூடாது, தூங்கப்படாது, கலங்கப்படாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சோறு, பிராணி, மட்டன் பிரியாணி சொல்லிட்டேன். ஆமா ஆமா இல்ல, சின்ன சாமியார சொல்லிக்கிறேன், முட்டை போட சொல்லியிருக்கேன் நான். அட்லீஸ்ட் முட்டையாவது போடுங்க சாமி, நான் சாப்பிட மாட்டேன். இல்ல இல்ல, ஏன்னு கேட்கணும், ஏன்னு கேளுங்களேன். கண்ணு பெருசாயின்னு எங்க அம்மா சொல்லிக்குது. இரண்டாவது கருத்தாக பொறுமை. முதல்ல தூய்மை, இரண்டாவது பொறுமை. பல நேரத்துல வலிகள் நமக்கு என்னத்தை சொல்லி தருகிறது? பொறுமையை தான் சொல்லி தரு. பாரு அன்பு மக்களே, எல்லாமே கடந்து போய்விடும், எல்லாமே கடந்து போய்விடும். துன்பங்கள், வேதனைகள். இந்த பிரசங்கம் ஒன்று கொஞ்ச நேரத்தில் நிறுத்திடுவேன், அது மேலே தான் நீங்கள் போக மாட்டேன், எல்லாம் ஏற்றி கிளம்பி போயிடுவீங்க. கடா நான் கத்திரி கடாடா அப்படி கிளம்பி போயிடுவீங்க. எல்லாமே போய்விடும். அதான் ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, எம்மா மஞ்சள் கலர், ஒரு எஃப் மைனர் கொடு பார்க்கலாம். யோவான் 16:22. உங்கள் தூக்கம், உங்கள் தூக்கம் இல்லையா, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலை கண்ணி எல்லாம் எஃப் மைனர்மா கலங்க. ஓ இப்பதான் டிரான்ஸ்போஸ் படிச்சுக்க. கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து வீடு. எல்லாத்தையும் மறந்துடுங்க, புதிய செய்ய போகிறார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிடமா. இந்த வார்த்தை வாசிங்கம்மா, யோவான் 16:20. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அழுவீர்கள்,
புலம்புவீர்கள், அப்பொழுது உலக மகிழும். துயருவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சி. Your sadness will turn into gladness. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நம்ம பண்ண கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தானத்திலே நல்ல தானம் என்ன தானம்? அன்னதானம். நல்லா துன்றதுலே இருங்க. அப்பா பாரு நல்லா அது என்னது ஆசான சோறு. என்ன சொல்றது? ஏதோ ஒரு சோறு போட்டா போதும். தானத்திலே பெரிய அன்னதானம் இல்ல, நிதானம். பொறுமையா இருக்கணும். தேங்க்யூடாமா. பொறுமையா இருக்கணும். வாசிங்க பார்க்கலாம். திருப்பாடல் 40:1. நான் ஆண்டவருக்காக எப்படி காத்திருந்தேன்? பொறுமையோடு காத்திருந்தேன். பாரு, என் பக்கம் சாய்ந்து பாரு. ஆமா, நீ யோசிச்சு பாருங்களேன். அது அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். ஏன் உன் பக்கம் சாஞ்சு, ஏன் உன் பக்கம் சாயிறாரு? நீ சொல்றது கேட்க உன் பக்கம் சாஞ்சு. அம்மா, நீ என்ன சொல்ற? சாமி, ஒரு 18 கிலோ தங்கம், அண்ணா நகரில் ஒரு 4 அப்பார்ட்மெண்ட்ஸு, ஒரு 7 கிலோ வெள்ளி, அண்ணா சாலையை என் பேர்ல எழுதி வச்சிரு ஆண்டவரே. எது உன் பக்கம் சாய்ந்துனா என்னது? என் மகள் சொல்லுது எனக்கு கேட்காம போயிடும். அதுக்காக என் பக்கம் சாய்ந்து ஆண்டவருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மண்டாட்டை கேட்டலினார். பொறுமை ரொம்ப முக்கியம். அதனாலதான் நிறைய சாலைகளிலே நிதானம் பிரதானம். பிரதானம் ஃபர்ஸ்ட். திருப்பாடல் 27:14 எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பாடல். 27:14. நெஞ்சே, நீ சொல்லிக்கணும், அடிக்கடி சொல்லிக்கணும். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகள். உன் உள்ளம் வலிமை. பொறுமையா காத்துருங்க. கொஞ்சம் காத்துருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாமே சரியாயிடும். பதறக்கூடாது. என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் ஆகல. லேசான ஒரு கட்டி, அது நாளைக்கு போய் பயாப்சி போனா சாதாரண கட்டி வரப்போ, ஐயோ புட்டு கட்டியா இருந்தாக்கா, அது கட்டியா இருந்தாக்கா, என் பிள்ளைங்களை யாரு பாக்குறது? கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் நிதானம் பாரு. அவசரப்படாது. படிப்புல நல்ல படிப்பு என்ன படிப்புமா? அமைதியா இருக்கணும். எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும். பொறுமையா இருங்க. துன்பம் வரும்பொழுது, வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்பொழுது, கண்ணீர் வரும்பொழுது, இழுக்கு வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் தம் கட்டுங்க. எல்லாம் மாறிடும். மலைகள் விலகும், குன்றுகள் இடம்பெயரும். ஆனால் நான் உன்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் இடம்பெயராது. எசாயா 54:10. எசாயா 54:10. மலைகள் விலகும், குன்றுகள் இடம்பெயரும், நான் உன்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும். பொறுமையாயிரு, மாறிடும். எல்லாமே மாறிடும். இரண்டாவது கருத்தாக என்ன சொன்னமா? அடா பாவி, எல்லாம் நாம வச்சிருக்கீங்களா? முதல் கருத்து தூய்மை, இரண்டாவது கருத்து பொறுமை, மூன்றாவது கருத்து மகிமை. மூன்றாவது கருத்து, எந்த அளவுக்கு அழுத்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவீர்கள். The more pressure you undergo, you become more precious. Precious நம்ம விலை மதிக்க முடியாது. எந்த அளவுக்கு அழுத்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்ன இதுல சிலுபால அழுத்தப்பட்ட கல் தான் வைரம், செதுக்கப்பட்ட பாறை தான் சிற்பம், நெருப்பில் போடப்பட்ட தங்கம் தான் பசும்பொன், கீறப்பட்ட நிலம் தான் விளை நிலம், மடிந்து போன விதை தான் மரம், மிதிக்கப்பட்ட மண் தான் பானை. சரிங்களா? இல்லைன்னா அது மண்ணு தான்.
நெருப்புல போறனாக்கா தங்கத்துக்கு மதிப்பு இல்லை. எந்த அளவுக்கு வலியை வேதனை அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. வாசிப்ப நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். ரோமர்கள் திரும்ப 8:18 வாசிப்பா. இவ்வாறு இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகும் மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. எனக்கு எதிர்காலத்தில் நமக்காக மாட்சிமை ஒன்று, மணி மகுடம் ஒன்று காத்திருக்கிறது. அது ரொம்ப பெருசு. இந்த துன்பங்கள் எல்லாம் லேசான, அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரமே. அவ்வளவுதான் மக்களே, ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லாமே ஆண்டவர் உன்னை பிரகாசப்படுத்துவார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இப்படியே இருக்க மாட்டேன், இப்படியே தாழ்ந்து இருக்க மாட்டேன். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். காண்டாமிருகத்தின் கொம்பு போல உன்னை உயர்த்துவார். வார்த்தை எங்கேயோ இருக்குது, ஆனா மறந்துட்டேன் அந்த வார்த்தை. காண்டாமிருகத்தின் கொம்பு போல உன்னை உயர்த்துவார். நீ வாளாக இருக்க மாட்டாய், கொம்பாக நிமிர்ந்து நிற்பாய். என்ன பண்ணணும்? வலிகள் வரும்போது அப்படி அப்படி இருக்கு. மக்களே, இந்த 3 கருத்துக்களை இன்றைய தியான சிந்தனையாக எடுத்து சொல்லுங்கள். வலிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் உங்க வாழ்க்கையை சிக்னாபனப்படுத்தும் பொழுது ஞாபகம் வச்சுங்க, தூய்மை, ஆண்டவர் உங்களை தூய்மைப்படுத்த ஆசைப்படுகிறார். 2வது, பொறுமையை சொல்லித்தர ஆசைப்படுகிறார். 3வது, நம்மை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறார். பாருங்களேன், நம்முடைய தேவன் நம்மை மகிமைப்படுத்த ஆசை. யோசிப்போம். வழியில கண்டு அஞ்சாதீங்க, இல்லைங்க. சரிங்களா? ஒரு பாட்டு கொடுக்குமா? ஜி கொடுறா, ஜி கொடுறா, ஜி மேஜர் கொடு. எனக்காக அந்த வார்த்தையை வாசிங்க, கடைசி வார்த்தை. இன்னைக்கு இது வேணாம். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 1:22 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:22 ஜி மேஜர். 1 கொரிந்தியர் 1:22. யூதர்கள் அருங்குறிகளை நாடுகிறார்கள், கிரேக்கர் வாசிமா. யூதர்கள் அருள் அடையாளங்களை நாடுகிறார்கள். ஓகே. கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நமக்கு அடையாளம் எது? நமக்கு அடையாளம் எது? சிலுவைதான். அதான் பாட்டு பாருல, சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார், இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்து தவிக்கின்றோம், நோயிலும் சாவில் துடிக்கின்றோம். எந்தன் இயேசுவே சிலுவையின் பொருள் சொல்லுவாய். இந்த சிலுவையின் பொருள் நமக்கு சொல்லுகிறாய். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமை, இந்த சிலுவை உமது ஞானம். இந்த சிலுவை தான் நம் அடையாளம். சிலுவையை ஆண்டவர் உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருங்கள். கடவுள் உங்களை மகிமைப்படுத்துகிறார், உங்களை தூய்மைப்படுத்துகிறார்.